வீடியோவில் கீரை வச்சு ஒரு சூப்பரான சைட் டிஷ் பார்க்கலாங்க. இந்த சைட் டிஷ்காக நான் இங்கே எடுத்துருக்கிறது பாலக்கீரை. பாலக்கீரை உருளைக்கிழங்கு இது ரெண்டு மட்டுமே போதுங்க. இந்த சூப்பரான சைட் டிஷ் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இந்த சைட் டிஷ்க்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. சப்பாத்தி ரைஸ் இது ரெண்டுக்குமே சூப்பரான ஒரு காம்பினேஷன். ரைஸ் கூட நம்ம இந்த பாலக் சைட் டிஷ்ஷும் கொஞ்சமாக ரசமும் வச்சுட்டோம் அப்படின்னா A1 இருக்குங்க. ஸோ நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். அதே போல் நம்ம ஹெல்த்தி மீல்ஸ் தமிழ் சேனலில் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னாலோ இல்லை நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறதா இருந்தாலும் ப்ளீஸ் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி கூடவே இருக்கிற பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணி ஆல்ற ஆப்ஷனும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வர அப்கமிங் வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ நம்ம ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய பாலக்கும் உருளைக்கிழங்கும் வச்சு ஒரு சூப்பரான சைட் டிஷ் எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாங்க. பாலக்கீரை ஒரு கட் எடுத்து அதோட எண்டெல்லாம் கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த பாலக்கீரையை நான் இமீடியட்டாக இப்போ கட் பண்ண போகிறது கிடையாது. நான் முன்னமே இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி பாலக்கீரையும் உருளைக்கிழங்கும் சேர்த்து தான் நான் இந்த சைட் டிஷ்ஷை செய்ய போகிறேன் இல்லைங்களா. ஸோ உருளைக்கிழங்கு வேகிற இந்த டைமில் தான் நான் பாலக்கீரையை கட் பண்ணிக்க போகிறேன். இப்போ பாலக் சைட் டிஷ் செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. அதுக்காக ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றி ஆயில் லைட்டாக சூடாகி வரும்போது இதில் 1/2 ஸ்பூன் ஜீரகம் போட்டிருக்கேன். ஜீரகம் பொரிஞ்சு வரும்போது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பூண்டு எடுத்து இதே போல் பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் போட்டு பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம். பூண்டு பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதங்கி வந்த பிறகு இதில் இப்போ 1 கப் பெரிய வெங்காயம் இதே போல் ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் போட்டு வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான உப்பு கொஞ்சமாக போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. வெங்காயம் லைட்டாக கலர் மாதிரி வரும்போது இதில் 1/2 கப் அளவுக்கு, அதாவது ஒரு மீடியம் சைஸ் தக்காளி இதே போல் ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் தக்காளி இது ரெண்டும் நல்லா வதங்கி வந்துடணும். நம்ம போட்டிருக்கிற வெங்காயம் தக்காளி இது ரெண்டும் எந்த அளவுக்கு வதங்கி வருதோ அந்த அளவுக்கு நமக்கு குழம்பு நல்லா இருக்குங்க. ஸோ அதுக்காக நம்ம இங்கே மூடி போட்டு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். மூடி போட்டு வதக்கும் போது அதோட ஆவி பட்டு நல்லா வதங்கி வரும். பாருங்கள், நல்லா வதங்கி வந்திருக்கு தக்காளி. நான் இங்கே ஸ்டீல் கடாயில் வதக்குறங்காட்டிக்கு கொஞ்சமாக நமக்கு அடியில் ஒட்டுற மாதிரி இருக்கும். அது பிரச்சனையே இல்லைங்க. நம்ம மிக்ஸ் பண்ணி விடும்போது அது சரியாயிடும். இப்போது இதில் 1 கப் அளவுக்கு, அதாவது 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு இதே போல் சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா இதே போல் மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சுட போகிறோங்க. தண்ணி எதுவும் சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம மூடி வச்சு வேக வைக்கும்போது மூடியில் இருக்கிற ஆவி பட்டே உருளைக்கிழங்கு நல்லா வெந்து வந்துடும். பாருங்கள், 90% உருளைக்கிழங்கு வெந்து வந்திருக்கு. நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு இப்போ இதில் குழம்புக்கு தேவையான மசாலா சேர்த்திக்கலாம். மல்லித்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், காஷ்மீரி சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சில்லி ஃப்ளேக்ஸ் எடுத்துருக்கேங்க. சப்போஸ் உங்ககிட்ட சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லை அப்படின்னா மிளகாத்தூள் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டு, அதாவது நம்ம போட்டிருக்கிற மசாலாலாம் நல்லா பச்சை ஸ்மெல் போக மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. பாருங்கள், நம்ம லைட்டாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணும்போதே அடியில் ஒட்டியிருக்கிறதெல்லாம், அதாவது நம்ம கடாயில் ஸ்டீல் கடாயில் ஒட்டியிருக்கிறது எல்லாமே நல்லா விட்டு வந்திருக்கு. இப்போது கட் பண்ணி வச்சுருக்கிற பாலக்கீரையை நம்ம இதில் சேர்த்திக்க போகிறோம். எப்போவுமே நம்ம எந்த கீரை வகையுமே சமைக்கும் போது எப்போ நம்ம சமைக்கிறோமோ அப்போ இம்மீடியட்டாகவே தாங்க நம்ம கட் பண்ணி சேர்த்திக்கணும். கீரையை பொறுத்த வரைக்கும் நம்ம முன்னமே கட் பண்ணி வைக்கக்கூடாது. கட் பண்ணி உடனே நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடணும். அதனால தான் நான் உருளைக்கிழங்கு வேகிற இந்த டைமில் கீரையை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கீரையெல்லாம் போட்ட பிறகு லைட்டாக இதே போல் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மசாலா எல்லாமே மிக்ஸ் ஆகிற அளவுக்கு, கீரை ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிற அளவுக்கு இதே போல் மெதுவாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு வேக வச்சிடலாங்க. பாருங்கள், கீரையிலேருந்து தண்ணியெல்லாம் இறங்கி வந்திருக்கு, நல்லா வெந்தும் வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் குழம்புக்கு தேவையான காரம் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிடலாம். எனக்கு உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் இங்கே உப்பு சேர்த்திருக்கேன். உப்பு போட்ட பிறகு மறுபடியும் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. நல்லா இதே போல் மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் மூடி போட்டு செட் பண்ணிக்கலாம். ஸ்டவ் கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேம்லே தாங்க இருக்கணும். 2 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். வாவ், பாருங்கள், நம்மளோட பாலக் வித் பொட்டேட்டோ சைட் டிஷ் இங்கே சூப்பராக ரெடி ஆகிருக்கு. லைட்டாக ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.
உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தது அப்படின்னா இப்போவே நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அதே போல் நம்ம சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ப்ளீஸ் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதே போல் நல்ல ஒரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.